கர்மவீரர் கர்மயோகி பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள். அப்பேற்பட்ட உகந்த தேசியவாதியை ஒரு முத்தார் என்கின்ற ஒரு அயோக்கியன் தன்னுடைய பணத்தின் பலத்தால் ஆட்சியாளர்களின் அனுசரணையால் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த காமராஜர் விவசாயம் காத்து விவசாயத்தை ஊக்குவிக்கும் அளவிற்கு நிறைய அணைகளை கட்டி அந்த அணைகளில் நீர் நிரப்பி விவசாய இடங்களுக்கு நீர் கொண்டு சேர்த்த நீதிமான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர்களை இழிவாகவும் துச்சமாகவும் பேசுகின்ற இந்த முத்தார் போன்ற மூடர்களுக்கு இன்னும் கைதி என்பதே கிடையாதா? ஆளும் கட்சி தரப்பில் அனுசரணையாக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற மமதையா, அகந்தையா, திமிரா? பெருந்தலைவரும் பசும்பொன்னையா முத்துராமலிங்க தேவரும் நட்பு ரீதியாக ஒன்றித்த ஒருமித்த கருத்தில் பயணம் செய்தார்கள். பிறகு கர்மவீரர் காமராஜர் அவர்கள் காங்கிரசிலேயே ஐக்கியமாகிவிட்டார். தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய காங்கிரசின் செயல்பாடுகள் மனதிற்கு பிடிக்காததால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீர திருமகனின் வழிகாட்டலில் பார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்து அதில் பயணித்தார். ஆனால் பெருந்தலைவரும் பசும்பொன் தெய்வ திருமகனும் எப்போதும் நண்பர்களே. அதை பிரித்தாளும் சூழ்ச்சியில் சவுந்தரி போன்ற மூடர்களும் ஏதோ ஒன்றை சொல்லி புலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டு தள்ளுவோம். இவர்களுக்கு எல்லாம் தேசிய தலைவர்களின் ஆத்மா தக்க பாடம் புகட்டும். இந்த முத்தார் கைதியை அந்த கர்மவீரர் காமராஜர் பிறந்த குலத்தவர்கள் அனைவரும் வலியுறுத்துகிறார்கள், முத்தார் என்பவனை கைது செய்ய வேண்டும் என்று. அதை செவிமடுக்க மறுக்கிறது இந்த ஆளும் அரசு. நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். தேசியத்தை காத்த பெருந்தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண குடிமகனுக்கு, கல்விக்கண் திறந்த காமராஜருக்கு இப்படி என்றால் சாதாரண மக்களுக்கு எக்கதி நிற்கதி. அதனால் சிந்தித்து தேசியம் தழுவிய கமலத்தை மலர வைப்போம். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஜெய்ஹிந்த்.